என்னுடைய பார்வையில் கண்ணியமாக நடந்துக்கிறதுன்னா கிட்டாதாயின்னு வெட்டின மரம் தான். அவன் வீடு எது அந்த இடத்துல ரொம்ப நாளாக இருந்துருக்குறான். நான் தான் நடுவில் வந்தோம். நம்ம தான் இங்கே வந்துக்கிறோம். நமக்கு ஒரு வேறு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக விட்டுடலாம். இப்படி சொன்னால் நம்ம என்னமோ அந்த மதத்துக்கு எதிரானவங்க மாதிரி நினச்சிப்பாங்க. ஏற்கனவே நம்ம அந்த அந்த மதத்தை பேசிட்டு சிறைச்சாலைக்கு போனதுனால அவங்க மேலே நமக்கு வெறுப்புணர்வு இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. எனக்கு வெறுப்புணர்வுலாம் யார் மேலேயும் வராது. ஏன்னா எல்லோரும் யார் தான், மனிதர்கள் தான். எனக்கு மதம் கிடையாது, எனக்கு வெறுப்புணர்வும் கிடையாது. இது ஒரு ஆலோசனை, அவ்வளவுதான். அது அவங்க கேட்டு நடக்கணும்லாம் கிடையாது. அவங்க உரிமை தான். அவங்க எவ்வளோ தூரம் போராடுறாங்களோ அவங்க இஷ்டம் தான். பட் என்னுடைய சஜஷன் அப்படின்னா சண்டை போட வேணாம் தானே. நான் தான் ஏக இறைவனை உணர்ந்தவன் தானே. நான் என்னுடைய வணக்க முறையே நான் ஒரு இடத்த குறிப்பிட்டு பார்த்து கும்பிட்றது தானே. அதனால் எனக்கு பெருசாக கோயில் பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் முருக வழிபாடு செய்கிறவனுக்கு பிரச்சனை. அவன் அங்கே தான் போய் பெல் அடிப்பான், தேங்காய் அடிப்பான், அங்கே போய் தான் கருப்பனை ஆராத்தி கொடுப்பான், அங்கே தான் போய் லைனில் நிற்பான், அங்கே தான் போய் மொட்டை அடிப்பான். அங்கே அவன் புனிதனே நினச்சினுக்கிறான். கரிமீன் சாப்பிடாமல் விரதம் இருந்து போவான், வேல் குத்திப்பான். இதெல்லாம் அவங்க கலாச்சார ரீதியாக அதை செஞ்சுருக்கிறாங்க. இதில் எதுலேயுமே நீ சம்மந்தப்படலை. இது எதுவுமே உனக்கு பிடிக்காத விஷயந்தான். அதெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போது திருப்பரங்குன்றத்தில் அந்த பக்கம் திருப்பரங்குன்றம் அப்படின்னா அது நான் தான், எனக்குள்ளே தான் முருகன் இருக்கிறாரு. தமிழ்ன்றது பேசுகிறது ஒரு மொழி. எண்ணங்கள் எழும்புகிற இடம் ஒரு மொழியில் தான். எண்ணங்கள் எழும்புனா அது மொழி. என் எண்ணங்கள் எப்படி எழும்புதுன்னா தமிழால் எழும்புது. அதனால தான் என்னை நன்கு தமிழ் செய்யுமாறு. நன்கு தமிழ் செய்யுமாறுனா எண்ணங்களை நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். தமிழ் நல்லா வச்சுக்கிறது கிடையாது. நான் தமிழ் மொழி பிறந்து வளர்ந்தவன். ஜாதிப்பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று கூட எனக்கு கிடையாது. ஆனால் கடவுள் அடையிறதுக்கு ஒரு மொழி இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு, நான் நிறைய மொழி தெரியாதவன், அதனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழி தான். தமிழால் நான் வளர்க்கப்பட்டுக்கிறேன். தமிழ் மொழியால் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சிறப்பாயிடுச்சு. எனக்கு முருகனை வேறு மாதிரி தான் புரியுது. ஆனால் வழிபாட்டுக்கு போகிற முருகரை கும்புறவங்களுக்கு வேறு இல்லை. அவங்க அப்படி தான் வளர்ந்தாங்க, வாழ்ந்துங்கிறாங்க. அதில் ஒன்றும் குற்றமும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க இஷ்டம் தானே. மாடை புனிதமாக இருந்தாலும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு பிரச்சனை. அரசியல்வாதிகள் தனக்கிட்ட ஆளுமை திறன் இருக்குதுன்றதுனால எல்லா மக்களையுமே ஒடுக்கி ஒன்றுமற்றவர்களாகமாய் ஆட்சித்திறனால் அவங்க எதுவுமேனா முடியாது. மனிதாபிமானமற்ற செயலை இனி யாரும் செய்ய முடியாது. முடியும் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. உலகம் முழுசும் ஒன்றாயிடுச்சு. ஒருத்தர் பார்த்துன்னுக்குறோம். எல்லாருமே எல்லாத்துலேயும் தலையிடுவாங்க. அதனால் மாட்டுக்கறி ஆன்மீகம், மாட்டுக்கறி அரசியல் உதவாது இனிமேற்பட்டு. அதை வச்சு என்ன பண்ண முடியாது, இனிமேற்பட்டு அரசியல் பண்ண முடியாது.